எல்லாரும் வந்து ஒரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் திருவிழா காலங்களில் மட்டும்தான் சாப்பிட்ற அளவுக்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. அதை வந்து அது வந்து இது இயல்பானதுன்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அதை நீங்கள் மாற்றி காட்டணும் தான் அந்த இளைஞர் சொல்கிறாரு. உடனே தான் இவருக்கு அந்த கோபம் வந்து சொல்கிறாரு, அரை மணி நேரம் நான் உங்களுக்கு டைம் தர்றேன், நீங்கள் உடனே வந்து எனக்கு அது பட்ஜெட் கொடுக்கணும், என்ன திட்டம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க கொடுக்குறாங்க இவ்வளோ ஆகும்னு சொல்லி. உடனே எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கிட்டு 2 மடங்காக இந்த பட்ஜெட்டை நான் வந்து அறிவிக்கிறேன், இது பரவாயில்ல, நான் உடனே சேங்ஷன் பண்ணுறேன்னு அந்த இடத்துல உத்தரவு போட்டு என் மக்கள் 3 வேளையும் வந்து வயிறார அரிசி உணவை சாப்பிடணும், பசி ஆறணும்னு சொல்லி அங்கேயே அந்த உத்தரவு போடுறார். இதுதான் எம்ஜிஆர். இதுதான் குடிமக்கள். இந்த குடிமக்களை பற்றியே தான் நினைக்கணும். குடிமக்களை பற்றி தான் நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னா மக்களுடைய மனோபாவத்தையோ, மக்களுடைய அவங்க உண்மையான நலனையோ, மக்களுடைய நீதியையோ, மக்கள் சார்ந்த அந்த சமத்துவத்தையோ இன்னைக்கு இருக்க எந்த ஆட்சியாளர்களையும் உணரணும். வேற லெவலில் போய்